எல்லாருக்கும் காலை வணக்கம். பொதுவாக என்னோடய பேர் உழவர் ஆனந்துங்க. 2018 வரைக்கும் என்னோடய பேர் ஆனந்தன் தான். ஏன்னா இந்த இயற்கை விவசாயம், பாரம்பரிய விதைகள் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறத கவனித்தோம். நம்ம விவசாயம் சரியாக ஆகணும் அப்படின்னாக்க விவசாயிகளோட நிலை உயரணும், அவங்களுக்கு மதிப்பு வேணுங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. விவசாயத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு பொருளாதாரமும் ஒரு காரணம், அவங்களுக்கான மதிப்பும் இல்லைங்கிறது தான். அதனால தான் உழவர் ஆனந்தங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும். அதில் பாரம்பரிய விதைகளையும் விதை வங்கியும் உருவாக்கி விவசாயிகளிடத்தில் விதை சார்ந்து ஒரு அடிப்படை அறிவையும் அடுத்த கட்டமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம முக்கியமாக இப்போ நான் நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே நம்ம இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயிகள்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் சின்ன மாற்றத்தை மட்டும் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. விவசாயம் அப்படின்னாவே இயற்கை விவசாயம் தான். விவசாயி அப்போ நம்ம விவசாயினாலும் அவங்க இயற்கையாக இருக்கிறவங்க தான் விவசாயமாக சொல்லணும். மற்ற இயற்கை இல்லாத விவசாயிகளுக்கு தான் நம்ம பெரிய பேர் சொல்லிக்கணும். அப்போ விவசாயம் அப்படின்னாவே இயற்கை விவசாயம் தான். அந்த அடிப்படையில் விவசாயத்தையும் விதை வங்கி உருவாக்கணும். ஒவ்வொரு விவசாயி கையிலையும் விதைகள் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஆக்சுவலாக விதை இல்லாதவர்கள் விவசாயிகளே அல்ல. அந்த விதைகளை ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த மிகப்பெரிய அரங்கமும் நிகழ்ச்சியும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இது பரவலாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அரசாங்கம் மூலிமா ஒவ்வொரு விவசாயிக்கிட்டையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் விதை வங்கி இருக்கணும். அந்த விதை வங்கி மூலிமா விவசாயிகள் மேம்பாடு அடையணும். ஏன்னா மண்ணையும் மனித சமுதாயத்தையும் காக்கக்கூடியது இயற்கை விவசாயம் தான், இயற்கை பாரம்பரிய விதைகள் தான். அந்த விதை வங்கிகளை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொன்று முக்கியமாக விற்பனையில் ஒன்றே ஒரு கருத்து மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. விதைகள் விற்பனைங்கிறது ஒவ்வொரு விவசாயிகளும் மதிப்பு கூட்டி கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாங்க, ஃபேமிலி லாயர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏன் ஒரு ஃபேமிலி ஃபார்ம் உருவாக்கக்கூடாது? அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளை நம்ம தொழிலதிபர்கள் சேர்ந்து நம்ம அவங்கள விவசாயிகளை தத்தெடுத்து செய்யலாம். இப்போ நம்ம திருப்பூரை தாண்டி நம்ம கரூரில் இவ்வளோ முதன்மையான பொருளை உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் விவசாயத்தில் முதன்மையான பொருள் உற்பத்தி பண்ணுறோமா இல்லைனா இல்லை. அதை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக அதை கருதி எல்லாரும் இந்த பயணத்தில் முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கன்னு வேண்டி விரும்பி அரசாங்கத்தையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நம் நிகழ்வை தொடங்கி கரூர் மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரிகளுக்கு